இந்த சரீரம் எவ்வளோ அழகாக இருந்தாலும் ஒரு எலும்பு உடஞ்சிதுன்னா நிற்க முடியாது. இந்த சரீரத்தை தாங்கி பிடிக்கிறதே எலும்பு தான். வேதத்தில் முதல்ல எலும்பை எங்கே போட்டிருக்கிறாரு? எலும்பு எங்கெங்க வந்துச்சு முதல்ல? அதான். இந்த எலும்புன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் எதை அடையாளப்படுத்துறார் தெரியுமா? ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? குடும்பத்தை கர்த்தர் சொல்லுகிறார். எலும்பிலிருந்து தான் மனைவியை சிருஷ்டித்தார். ஆமா, எனக்கு ரொம்ப நாளாக கேள்விங்க, பெண்கள் ஏன் இவ்வளோ மென்மையாக இவ்வளோ அழகாக இருக்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் மண்ணுலேருந்து வந்தாங்க, அதனால தான் வெறப்பா உரப்பா இருக்கிறோம். நீங்கள்லாம் எங்கள்லேருந்து வந்ததுனால தான் இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க, மென்மையாக இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் எப்பயுமே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா உங்கள் அழகுக்கு காரணம் யார்? ஒரு நன்றி சொன்னீங்க, இவ்வளோ தூரம் சொல்கிறேன், தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா என் எலும்புல இருந்தால் கர்த்தர் உன்னை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா.